மகன் உயிரிழப்பில் மர்மம் உள்ளதாகவும் காவல்துறை உரிய விசாரணை நடத்த வேண்டும் என தாயார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்து கண்ணீர் மல்க பேட்டி. பழனி வட்டம் கீரனூர் பகுதியைச் சேர்ந்த மாரியாத்தாள் குடும்பத்துடன் இதே பகுதியில் வசித்து வருவதாகவும், இவரது மகன் 21 வயதுடைய துக்கை ராஜா கடந்த ஜனவரி மாதம் பெயிண்டிங் வேலைக்கு செல்வதாக கூறி நண்பர்களுடன் சென்றவர் சாலை விபத்தில் காயமடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதாக அவரது நண்பர்கள் தெரிவித்த நிலையில் பழனி அரசு மருத்துவமனை மற்றும் கோவை மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக கொண்டு சென்ற நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார். இந்நிலையில் தனது மகன் துக்கை ராஜாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும், தனது மகனை அழைத்து சென்ற அவரது நண்பர்கள் 3 பேருக்கும் எந்த காயமும் இல்லை எனவும், தனது மகனுக்கு மட்டும் பலத்த காயம் ஏற்பட்டது எப்படி என்றும், தனது மகன் உயிரிழந்ததற்கு அவருடன் வந்த அவர்களின் நண்பர்கள்தான் காரணம் எனவும், கீரனூர் காவல்துறையினர் முறையாக விசாரணை செய்யாமல் வழக்கை முடிக்க வேண்டும் என்பதற்காக பொய்யான வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும், மேலும் பிரேத பரிசோதனை அறிக்கை வேறு மாதிரி உள்ளது எனவும், இதுகுறித்து காவல்துறை மறு புலன் விசாரணை செய்ய வேண்டும், அவர்களின் நண்பர்களிடம் உரிய முறையில் விசாரிக்க வேண்டும், தனது மகன் இறப்பு எவ்வாறு நடந்தது என்பது தெரிய வேண்டும், உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் மனுவுடன் வந்த துக்கை ராஜாவின் தாய் கண்ணீர் மல்க பேட்டியளித்துள்ளார். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. என் புள்ள மட்டும் இப்படி இல்லை. எனக்கு ஒரு நாய கிடைக்கும். ஐயா எல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு அடியாரு நாய சொல்லணும். என் பிள்ளையாடா அதை கொண்டு போட்டாங்க. இல்லைம்மா, உங்கள் பையன் பேர் என்ன எதுவும் வேலை செய்கிறாரா? எங்கே போனா? அப்படி கூலிக்கு வேலைக்கு போனாங்க. சுண்ணாம்பு அடிக்க வெயில் அடிக்க போகிறோம்னு கூட்டிகிட்டு போனானுங்க 3 பேர். போனவனுங்க என் பையன் மட்டும் இப்படி வண்டியில் விழுந்துட்டாங்க. அவங்க 3 பேரும் நல்லா இருக்காங்க. ஒரு காயம் கூட இல்லைங்க. துக்கை ராஜு கீரனூர். இப்போ உங்கள் பையன் இறந்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு 3 மாதம் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்ததுக்கு அவங்க என்னட்டாங்க, விசாரிச்சு சொல்லுங்க, கீழே விழுந்துட்டியா அப்படின்னு நாங்கள் கையெழுத்து போடு, பையனை கொண்டு வரணும். இப்போ யார் கூட்டிகிட்டு போனது? யார்